தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பால் முன்னேறி தனக்கென சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் ஒரு முத்திரை பதித்தவர் இன்று நம்முடன் இல்லை. 46 வயதிலேயே உடல்நல குறைவு காரணமாக இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர். பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்குறோம். பல சின்ன திரைகளில் அவர் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய ஸ்டாண்ட் ஆஃப் காமெடியில் மூலம் மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர். பல சின்ன திரை பிரபலங்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் நேரில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று வரைக்கும் இருந்தவர் இன்றைக்கு நம்முடன் இல்லை என்பது ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது. அவருடைய மனைவி பிரியங்காவிற்கு பலரும் ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஏன்னா கணவன் மனைவி இருவரும் அவ்வளோ அந்யூன்யமாக, அவ்வளோ அன்பாக, எல்லா விதங்கள்லேயும் ஒத்துழைப்போடு இருந்தவங்க தான் மறைந்த ரோபோ சங்கரும் அவருடைய மனைவி பிரியங்காவும். இந்த தம்பதியை பார்த்து பலரும் பெருமை கொள்கிற வகையில், பொறாமை கொள்கிற வகையில், இவ்வளோ அன்பாக இருக்க முடியுமா, இவ்வளோ அந்யூன்யமாக கணவன் மனைவியால் வாழ முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேட்டிகளில் நிறைய விஷயங்கள் அவங்க பகிர்ந்திருக்காங்க. சின்னத்திரை மட்டுமல்ல, வெள்ளித்திரையிலும் தனக்கென ஒரு இடம் பிடித்தார். தன்னுடைய உடல் மொழி பாவனைகளில் மக்களை கவர்ந்தவர் தான் மறைந்த ரோபோ சங்கர். அவருடைய மகள், அவளும் ஒரு நடிகை. பிகில் படத்தில் ஒரு காட்சியில் நடித்து அதில் மிகவும் பிரபலமடைந்தவர். அவருக்கு பலரும் நேரில் ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல அழகான ஒரு குடும்பம். தற்போது தந்தையை இழந்து பரிதவித்து அழுது கொண்டிருக்கிறார் அவருடைய மகள். வளசரவாக்கம் இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் திரை பிரபலங்கள், திரை உலகைச் சேர்ந்த பல கலைஞர்களும் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதலே பல திரை பிரபலங்கள், முன்னணி நட்சத்திரங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு பிறகு அவருடைய இறுதி ஊர்வலம் மற்றும் இறுதிச் சடங்குக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடங்கும், நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்க பலரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.